Hi friends, welcome back to Teju's Tailoring channel. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோட சார்ஜஸ். ஸோ எல்லா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோட சார்ஜஸ் கிடையாது. ஸோ நம்மளோட நான் பண்ணுற ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோட சார்ஜஸ் வந்து நாங்கள் எவ்வளோ கோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஏரியாக்கு ஏரியா வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள வந்து அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸ் வந்து மேக்கிங் வீடியோஸ் வந்து நம்மளோட அப்லோட் பண்ணதில்லை. ஏன்னா நம்ம வந்து லைவ்ல வந்து மேக்கிங் வீடியோ வந்து போடுறோம். ஸோ அது வந்து ஏன் அப்படின்றதே நம்ம வீடியோவில் பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் தான். பாருங்கள், இது ஒரு சிம்பிள் வந்து 42 சைஸ் ப்ளவுஸ் தான். ஸோ இதோட சார்ஜஸ் வந்து நம்ம வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இப்போ நான் வந்து எவ்வளோ சார்ஜஸ் பண்ணேன்னா, இப்போ நம்ம இந்த பொட்டிக் டெய்லர்ஸ் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்றதால நம்மளோட ப்ராப்பரான டெய்லர்ஸு மாஸ்டர்ஸ் அப்படி இருக்கிறதால நம்ம வந்து ஒரு கட்டிங்க்கு வந்து இந்த ஒரு நார்மல் கட்டிங்க்கு வந்து 200ம் நார்மல் ஸ்டிச்சிங்க்கு 200ம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே வந்து வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ டெய்லர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதால நான் ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து 550 வந்து வாங்குகிறோம். ஸோ ஏன்னா அவங்களாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸு. ஸோ இல்லைனா வந்து நாங்கள் பேட்டர்ன்ஸில் வந்து எப்படி அந்த பேட்டர்னை வந்து எப்படி பர்ஃபெக்டாக கொடுக்குறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த கட்டிங்ஸே போடுறோம். ஸோ ஏனோ தானோ அப்படி கட் பண்ணி நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து 550ன்றது நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து பெங்களூர். ஸோ பெங்களூருவாக இருக்கிறதால ஸோ அங்கே வந்து எங்கள் ஏரியா வந்து பெங்களூர்லேயும் வந்து உங்களுக்கு வந்து சில ஏரியாவில் வந்து வீட்டை தைக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக கூட வாங்குறவங்க இருக்கிறாங்க. பட் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து இது வந்து ரொம்ப மினிமம் சார்ஜஸ். இதை விடவே வந்து ஹையான ஏரியாஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மல் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1800 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு ஓவர் ஹையாகவும் இல்லாமல் அந்த அளவுக்கு ரொம்ப லோவாக இல்லாமல் ஸோ மீடியம் சார்ஜஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம வச்சிருக்கிறது வந்து த்ரெட் பைப்பிங். ஓகேவா? த்ரெட் பைப்பிங்னா நம்ம வந்து த்ரெட்டுக்கும் நம்ம சார்ஜஸ் போடுறோம். அதே டைமில் வந்து அந்த கிளாத் போடுறோம்ல, அந்த கிளாத்தும் நம்மளோட கிளாத்து தான். ஸோ ஏன்னா வந்து இப்போ வந்து கிளாத் விலை எல்லாமே உங்களுக்கு தெரியும். மீட்டர் வந்து 150 இல்லாமல் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பைப்பிங் கிளாத்லாம் வந்து வாங்க முடியாது. ஸோ நாங்கள் போகிறது வந்து குவாலிட்டியான கிளாத்தாக இருக்கிறதால ஸோ மீட்டர் வந்து 150 ஆகுது. ஸோ இப்போ ஒரு இதுக்கு போகிறதுக்கே வந்து மினிமம் வந்து ஒரு 1/4 மீட்டருக்கு மேலேயாவது வந்து, ஏன்னா இது நம்ம கிராஸில் கட் பண்ணுறதால நமக்கு அந்த மாதிரி செலவாகுது. ஸோ நிறைய பேர் கைக்கு போடணுன்னு வாங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக போடும்போது நமக்கு த்ரெட்டும் நம்ம நல்ல திக்கான த்ரெட்டு, இந்த ட்வைன் நூல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. திக்கான ப்ராப்பரான பைப்பிங் த்ரெட் போடுறதால ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் மட்டும் த்ரெட் பைப்பிங் வைக்கணும்னாக்கா மினிமம் வந்து டெய்லர்ஸ் வந்து 75 வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க. ஏன்னா அதுக்கு அவங்க வந்து பீஸ் வந்து கிராஸில் கட் பண்ணணும், திருப்பி வந்து பைப்பிங் வந்து இது பண்ணணும், பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். 75ன்றது நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். சில இடத்துல ஜாஸ்தியாக கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல வந்து கம்மியாகவும் அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, வீட்டிலே இருக்கிறாங்கன்னா அவங்க கம்மியாக கூட செஞ்சு தரலாம். ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து சார்ஜஸை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் இப்போ வந்து இதுக்கு ப்ராப்பராக எவ்வளோ சார்ஜஸ் பண்ணேன்னா 550 ப்ளவுஸுக்கும், அதே டைமில் இப்போ பைப்பிங் போட்டோன்னா 75ம். ஸோ அப்போனா பார்த்துங்க 625 அந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும். ஸோ இவ்வளோ தான். இது வந்து இதை விட வந்து கம்மியான சார்ஜஸ் வந்து எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. அதனால் ப்ளவுஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போ 550ல் நான் வந்து கட்டு, இப்போ ஒரு கட்ஸ் இப்போ பாருங்கள், இந்த ஒரு லீஃப் கட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு லீஃப் கட் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து ஃபியூசிங்லாம் போட்டு ரொம்ப வந்து ஃபினிஷிங்காக பண்ணணும் அப்படின்னா இப்போ அதுவும் வந்து டிசைனில் கன்வெர்ட் பண்ணி அதுக்கும் வந்து நம்ம வந்து சார்ஜஸ் வந்து ஒரு 75ல் தான் வந்து சார்ஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். 50 ருபீஸில் வந்து எதுவுமே சார்ஜஸ் வந்து டிசைனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது. 75, 100லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து 75லேருந்து தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏரியா மேலே டிபெண்ட். சில பேர் வந்து 25 வீட்லேயே பண்ணுறவங்க நான் 25 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம வந்து ஒன்றும் கமெண்ட் சொல்ல முடியாது. ஸோ ஒருத்தவங்க இப்போ வந்து எதுக்கு சார்ஜஸ் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு கவுன் ஸ்டிச் பண்ண 1800 வாங்குவோம் ஸ்டிச்சிங் சார்ஜ் பார்த்தோன்னா. ஸோ அதோட ஃபுல் ஒர்க்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு செப்பரேட்டாக சொல்லும் போது தான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து இந்த டெய்லருக்கே நாங்கள் 200, 400 போயிடும். லைனிங் வந்து ஒரு 50-60 ருபீஸ் வரைக்கும் போயிடும். ஏன்னா வந்து நாங்கள் லைனிங் வந்து கம்மியான லைனிங் எடுக்க மாட்டோம். 1.25 மீட்டருக்கு மேலே 130 அப்படி தான் எடுப்போம்.
அப்போ தான் வந்து அது வந்து அவங்களுக்கு நல்லா பேட்ச்லாம் போடாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேவா, 1 மீட்டர் எடுத்துகிட்டு ஸோ அதுலேயே வந்து இன்னும் திருப்பியும் டைம் வந்து நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணி பேட்ச் போட்டு தச்சு அதெல்லாம் வந்து எங்களுக்கு பண்ணுறதுக்கு இஷ்டம் இருக்காதுல்ல. அதனால் வந்து மெயின் ஃபேப்ரிக் இப்போ இல்லைனாக்கா வேறு வழியே கிடையாது. இப்போ நாங்கள் மெயின் ஃபேப்ரிக்கே இல்லைனா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சில்க் காட்டன் வந்து நியரஸ்ட் மேட்சிங் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கு செப்பரேட்டாக வந்து இவ்வளோ வந்து நமக்கு ஜாஸ்தியாச்சு அப்படின்றத சார்ஜஸ் வந்து அவங்ககிட்ட சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியும் பாருங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். பட் எக்ஸாக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி கிளாத்ஸ்லாம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் டெய்லர் ஷாப்பில் வந்து மிச்சம் விழுது பாருங்கள், அந்த மாதிரி கிளாத்லலாம் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதில்ல. இதெல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான கிளாத்து, சில்க் காட்டன் கிளாத்து, அந்த நியரஸ்ட்டு. இப்போ காட்டனாக இருந்தால் நம்ம பிசிலிசி போடுறோம், இல்லைனா வந்து 2x2 ப்ளவுசஸ் பீசஸ் வந்து நம்ம எடுத்து அந்த மாதிரி தான் போடுறோம். ஏன்னா வந்து நம்ம கஸ்டமர் குவாலிட்டி தான் முக்கியம். ஸோ அதனால் சார்ஜஸும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக 1/4 மீட்டர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து 400 ருபீஸ் வரைக்கும் நமக்கு டெய்லர்ஸ்க்கே போயிடுது. ஓகேவா, இதே வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்தாக்கா 200 வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கே வாங்குறாங்க. சில பேர் வந்து ஊர்லலாம் பார்த்தாக்கா ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கே 250 சொல்கிறாங்க. பட் நம்ம ஏரியாவில் வந்து அப்படி தான் வாங்குறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அந்த ஏரியா கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் நான் லாஸ்ட் ஒரு வாட்டி வீடியோ போடும்போதும் ஸோ இதுக்கு இந்த சார்ஜஸ்க்கு வந்து நான் வந்து இதை விட 100 ரூபாய் கம்மிக்கே பண்ணி கொடுப்பேன் அப்படின்வாங்க. ஸோ அவங்க இருக்கிற ஏரியாவோட இது விலைவாசிகள் அது மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியாவோட விலை இப்போ எங்கள் வீடு வந்து இப்போ ஒரு வீடோ ஷாப்பும் வந்து பெங்களூரில் வந்து 30,000 to 50,000 வரைக்கும் ரெண்ட் போகுது. ஸோ வேறு இருக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி வைப்பாங்க. ஸோ நம்மளோட டெய்லர்ஸும் வந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போ நம்மள நல்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு 20-25 வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு எனி பேட்டர்ன்ஸ் வந்து கட் பண்ணுறவங்க வந்து 200 ஃபிக்ஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப கம்மி தான். ஓகேவா, ஸோ அதனால் எங்கள் டெய்லர் வந்து 200 கட்டிங். இதுவே வந்து கொஞ்சம் ஏதாவது டிசைன் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே 50 ரூபா ஜாஸ்தி பண்ணிடுவார். ஸோ 250 தான் இப்போ வந்து இப்போதைக்கு இருக்கிற ரேட்டு. அதனால தான் வந்து நிறைய இடத்துல ப்ளவுசஸ் வந்து 650 750 அப்படி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ எங்களோட சார்ஜ் வந்து 550 நாங்கள் பண்ணுறோம், எந்த டிசைனுமே இல்லைனாக்கா. இப்போ த்ரெட் பைப்பிங் போட்டால் இந்த மாதிரி, இதே த்ரெட் பைப்பிங் இல்லாத ப்ளவுசஸ்லாம் பாருங்கள். இப்போ ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் த்ரெட் பைப்பிங்கே கிடையாது. ஸோ ஏன்னா நம்ம ஃபினிஷிங்க்கும் வந்து நம்ம செப்பரேட்டாக தான் கொடுக்குறோம். ஃபினிஷிங் சார்ஜஸும் 25 ருபீஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக கொடுக்குறோம். அதாவது ஹெம்மிங் எடுத்து நெக்கு ஹூக்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ஒரு 25 ருபீஸ் செப்பரேட்டாக கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி பைப்பிங் இருக்குது பாருங்கள், செல்ஃப் பைப்பிங். இந்த துணியிலேயே கூட வச்சுருக்கு. இந்த துணியே அதுக்கும் பத்தாத திருப்பியும் வந்து நம்ம துணி போட்டு பைப்பிங் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பைப்பிங்குமே டெய்லர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பட் வந்து ஓகே, அவங்க வந்து அவங்களோட ஃபாஸ்ட்டில் டக்குன்னு தச்சிடுவாங்க. த்ரெட் பைப்பிங்னா த்ரெட்டை வந்து ஒரு கிளாத்தில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டுக்கும் பைப்பிங்க்கு அப்புறம் ஒர்க்கு இதெல்லாம் சேர்க்கறதால ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஃபியூசிங் பயாஸ் வச்சு தைக்கிறாங்க பாருங்கள், அந்த டைமில் வந்து இதை வந்து ஒரு பூஜை 5-10 நிமிஷம் ஆனாலும் இதை வந்து தச்சு முடிச்சிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பெருசாக வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பைப்பிங் வந்து நம்ம வந்து ஸ்லீவுக்குலாம் வைக்க மாட்டோம். ஓகேவா, இந்த பைப்பிங் பார்த்தா நம்ம ஸ்லீவுக்கு வைக்க மாட்டோம். உங்கள்கிட்ட பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நார்மல் பைப்பிங் இதுக்கு ஸ்லீவுக்கு வைக்க மாட்டோம். ஸோ இதுக்கு சார்ஜஸ் வந்து பாருங்கள். இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து இங்கே என்ன ஆகுதுனாக்கா ரொம்ப 42 சைஸ் அப்படின்லாம் இருந்துச்சுனாக்கா நாங்களே ஆக்சுவலி 550 650 கூட வாங்குவோம். ஏன்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மெட்டீரியல் ஜாஸ்தியாக எடுக்க வேண்டியதாக இருக்கும், ஒர்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டெய்லர்ஸே ஸ்டிச் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, மேடம் சைஸ் பெருசாக இருக்குது மேடம், கூட ஒரு 50 ரூபா 100 ரூபா கேட்டு வாங்கி கொடுங்க மேடம் அப்படின்வாங்க. ஸோ அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், நம்ம வந்து டெய்லர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். ஸோ ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து பண்ண சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஓவர் சைஸாக இருக்கும்போது 44 சைஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாங்களே வந்து 650 சொல்லுவோம். சைஸ் பெருசாக இருக்குது மேடம், ஸோ இதுக்கு மெட்டீரியல் வந்து ஜாஸ்தி தேவைப்படும், ஒரு வேளை வந்து ஷார்ட்டேஜ் தான் நாங்களே பண்ணணும். ஸோ அதனால் மினிமம் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கே இந்த ஊரில் வந்து 550 650 வந்து கோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னோட சார்ஜஸ்ஸு. இதே பேட்டர்ன் மேக்கிங்லாம் சார்ஜஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள், இன்னொரு பேட்டர்ன் போட்டு நான் பண்ண ப்ளவுஸ் காமிக்கிறேன். இது மதுபானி ப்ளவுஸு. நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் போட்டிருப்பேன்.
பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. ஸோ இதில் நம்மளோட பேட்டர்ன் வந்து போட்டு உங்களுக்கு வந்து பேட்டர்ன் போடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ என் பொண்ணுக்கு தான் ஸ்டிச் பண்ணது. அவங்க வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வச்சு அப்புறம் வந்து ஷெல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் இன்னும் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ 3/4 ஷெல்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இது பேக் ஓப்பனு. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி இந்த கைக்கு ஃபுல்லாக இந்த டீட்டெயிலிங்லாம் கைக்கு வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ப்ளைனாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் லூம் சாரீஸ் அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சென்டர் இந்த மாதிரி பைப்பிங் சென்டர் வந்து ப்ளைன் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங் வந்து நல்லா தெரியும். ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே பைப்பிங் வச்சுருக்கோம். இப்போ நம்ம செல்ஃப் நமக்கே தேவைன்ற போது இது வந்து மேலே வந்து கட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாத் வந்து இந்த ரோப் வந்து நீங்கள் வேணால் வேறு கலர் வச்சுக்கலாம். ஸோ எல்லோ கலருன்றதால ஸோ ஏதோ ஒரு தாலி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அது வந்து எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கல. ஸோ இப்போ அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இந்த பிங்க் கலரில் போட்டுடலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வைக்கும்போது இந்த எல்லோ கலர் வைக்காமல் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் எப்படி திங்க் பண்ணேன், ஃபுல் நிறைய எல்லோவாக இருக்குது அப்படின்றதால நம்ம எல்லோவில் வச்சோம். பட் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. சரி, ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி தீபாவளிக்கு வந்து நம்ம பண்ணது. இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம வேறு த்ரெட்டு மாத்திரம் வச்சுட்டு போகிறோம். ஓகேவா? ஸோ கைக்கும் வந்து ஃபுல் ஸ்லீவ், இது ஃபுல் ஸ்லீவ் வந்து வச்சுட்டு கை வந்து இந்த மாதிரி ஷெல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? பைப்பிங் பாருங்கள், நம்ம இங்கே ஷோல்டரில் கூட வச்சுருக்கோம், இங்கே கூட பைப்பிங் வச்சுருக்கோம். பட் ஷோல்டரில் வந்து பைப்பிங்லாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக தைக்க தெரியுன்றவங்க வைக்கணும். ஏன்னா ஒரு வேளை நம்ம லூஸ் டைட் ஏதாவது பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பைப்பிங் நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா ஸோ கரெக்டாக தைக்க தெரிஞ்சால் மட்டும் இதை பண்ணணும். ஸோ இதோட சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இதோட சார்ஜஸ் வந்து எவ்வளோ, இதுக்கு கட்டிங் சார்ஜஸ் எவ்வளோ, பேட்டர்ன் கட்டிங் சார்ஜஸ் எவ்வளோ, டெய்லர் கட்டிங் சார்ஜஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன் போடுறதால எவ்வளோ டைம் எடுக்குது, எதனால் வந்து இது வந்து இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்றது வந்து இந்த பேட்டர்னோட ப்ளவுஸ் வந்து சார்ஜஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னாக்கா, நம்மளோடது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளது வந்து லைவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். லைவ்லேயே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து கேட்கலாம். கட்டிங் வீடியோஸ் லைவ்னாக்கா வந்து ஜஸ்ட் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிற வீடியோ கிடையாது. கட்டிங் ஏதாவது ஒன்று என்ன கட்டிங் பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. கஸ்டமர் கிளாத்தாக இருக்கலாம். ஸோ ஏதாவது நான் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும், அதில் வந்து 1-2 பிக் பண்ணிவிட்டு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேட்டர்ன் மேக்கிங்காக இருக்கலாம். நான் என்ன பண்ண போனால் அதை வந்து கட்டிங்கில் பண்ணிகிட்ருக்கேன். கட்டிங் வந்து லைவில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் லைவில் கனெக்ட் ஆகிட்டு லைவில் பார்த்துக்குங்க. லைவில் பார்த்து உங்களோட டவுட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். இதே நீங்கள் வந்து நார்மல் வீடியோஸில் பார்க்குறதா இருந்தால் நான் ஸ்பீட் பண்ணி தான் போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து நார்மல் வீடியோஸில் வந்து யாரும் வந்து அவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணி அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிறது கிடையாது. ஸோ டைம் வந்து நிறைய எடுக்கும். ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி ப்ராப்பராக வந்து டீச் பண்ணுறதுக்கு. இல்லை நம்ம ஸ்டிச்சிங்கோடு போட்டாக்கா 1.5 மணி நேரம்லாம் ஆகும். ஸோ அவ்வளோ நேரம்லாம் வந்து நம்ம போட முடியாது. அதனால் வந்து நம்ம ஸ்பீட் பண்ணி தான் போடுறோம். ஸோ நான் என்னென்னா இன்னைக்கு கூட நம்ம லைவில் வந்து 4 ப்ளவுஸ் வந்து ஒரே டைமில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் போட்டிருந்தேன் வீடியோ. ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அது ஒரு வேலை சைஸ் என்ன சைஸாக இருக்கலாம், 42 சைஸாக இருக்கலாம், 40 சைஸாக இருக்கலாம். ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து 40 சைஸஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்துருக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும், ஸோ எல்லாமே வந்து நம்ம டீப்பை கன்சிடர் பண்ணி தான் ஷோல்டர் வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து லைவ்லேயே கேட்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லைவில் கனெக்ட் ஆகிடுங்க. ஸோ லைவ் வந்துச்சுனாக்கா ஒன்லி வந்து கட்டிங் லைவாக தான் இருக்கும், வேறு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற லைவாக இருக்காது. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு நம்ம இதில் வந்து நம்ம இந்த மாதிரி நார்மல் பெரிய வீடியோவில் ஸோ அதோட பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஏதாவது சொல்லணும், இல்லை வந்து சார்ஜஸ் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போடுவேன். ஸோ லாங் வீடியோ பார்க்கணுனாலும் பார்த்துங்க, உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வந்து யூடியூப் வந்து நம்ம வந்து ஏர்னிங்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு. ஸோ நம்ம பண்ணுறது நம்ம செல்ஃபாக நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறப்பாங்க
இந்த மாதிரி ஸ்டிச்சிங் ஒர்க்கை வீட்லேயே பண்ணுறதோ இல்லை ஷாப்பில் பண்ணுறதோ அதில் தான் நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் நம்ம எத்தனை வீடியோஸ் போட்டாலும் வந்து ஏர்னிங்ஸ் வராது. பட் வந்து நான் ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணுறேன். இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பொட்டிக்கு இருந்ததால் நமக்கு கஸ்டமர்ஸ் இருக்காது, அதனால் நம்ம அப்படியே சைமல்டேனியஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். மதுபானி ப்ளவுஸ்க்கு அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது, ஸோ எத்தனை கட்டிங் அதுக்கு பண்ணோம், அதுக்கு டெய்லர் சார்ஜஸ் நான் எவ்வளோ கொடுத்தேன், எனக்கு எவ்வளோ சார்ஜஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த நார்மல் ப்ளவுஸ்லஸில் வந்து 550 நம்ம இங்கே பேசிக்காக ஒன்றுமே இல்லாமல் பைப்பிங்லாம் இல்லாமல் 550 சார்ஜ் பண்ணுறோம். ஸோ 200 டெய்லர் கொடுக்குறோம், கட்டிங்க்கு 200 வந்து ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 50 ருபீஸ் வந்து லைனிங் கொடுக்குறோம். 100 ருபீஸ் தான் நமக்கு வந்து பேலன்ஸ் நிற்கிது. ஸோ வந்து இது வந்து இவ்வளோ கம்மியானதுக்கு வந்து ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு நினச்சாக்கா, அவ்வளோ கம்மியானதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ப்ளவுஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு 1000 ருபீஸ் வரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 10 ப்ளவுஸ்லாம் வராது, நாங்களாம் வந்து 1-2 தான் எனக்கு வரும் அப்படின்னா அப்போ நீங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங் நீங்களே பண்ணணும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நான் நிறைய பெருசாக பண்ணுறதால அந்த மாதிரி பண்ணுறேன். நமக்கு வந்து கிளாஸஸ்ஸு அதர் இதுலேருந்து நாங்கள் வந்து இன்கம் எடுத்துப்போம். ஸோ இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் வெளியில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா தான் நிற்கும். நீங்களே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஃபுல் காசும் உங்களுக்கே நிற்கும். ஸோ நம்மளே பண்ணும்போது எல்லாமே வந்து நிறைய வந்து நம்மளால் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதனால இவ்வளோ சார்ஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு தான் வந்து வீட்லேயே தைக்கிறவங்க 150 ப்ளவுஸ்க்கு 150 ஸ்டிச்சிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு லைனிங்க்கு வந்து செப்பரேட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இன்னமும் 350லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க போல் தெரியுது. எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி அவங்ககிட்ட யார்கிட்டையும் இது வரைக்கும் நான் ப்ளவுஸ் கொடுத்ததே கிடையாது. அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறவங்களும் இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஓகே நமக்கு இவ்வளோ தான்ப்பா முடியும் கொடுக்கறதுக்குன்றவங்க அவங்கக்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக பொட்டிக்லலாம் கொடுத்து தைக்கணுன்றவங்க. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வேணா கூட நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். என்ன மாதிரியான டவுட் வேணாலும் நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனிங் பற்றி, ஸ்டிச்சிங் பற்றி, பேட்டர்ன்ஸ் பற்றி, இதை பற்றி என்ன இந்த ஓரியன்டாக ஃபேஷன் டிசைனிங் ஓரியன்டாக நீங்கள் எது கேட்டாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறாங்கல்ல கஸ்டமருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்க்கருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எதுக்கு வந்து அவ்வளோ வாங்குகிறோம், அவங்க எதுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இது 2 பேருக்கும் தெரியுன்றதால இப்போ வந்து கொஞ்சம் நம்மளோட பேட்டர்ன்ஸ்லாம் ஒரு வாட்டி போடும் போதும் சார்ஜஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதனால் அதை வந்து டீட்டெயிலாக சொன்னால் தான் புரியும். ஸோ டக்குன்னு இவ்வளோ சார்ஜஸ் சொன்னாக்கா இவ்வளோவா அப்படின்ற மாதிரி தெரியும். அதனால தான் வந்து நிறைய பின்னாடி பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும். இந்த சார்ஜஸ்க்குலாம் யார் வந்து தைப்பா, இதுக்கெல்லாம் எங்கள் ஊரில் இதுக்கு இவ்வளோ தான் அப்படிலாம் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி போடுவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. யார் எதை பற்றி பேசினாலும் கமெண்ட்ஸ் பண்ணாலும் டோன்ட் கேர். ஸோ எனக்கு ஒர்க் வந்து எனக்கு இருக்குது. நான் வந்து என்னோடய ஒர்க்கு பார்த்துட்டே தான் நான் இதை வந்து பண்ண போகிறேன். ஸோ அவங்க பின்னாடி என்ன கமெண்ட்ஸ் பண்ணாலும் என்னோடய பிஸ்னஸ் வந்து ஸ்பாயில் ஆகாது. ஸோ அது மாதிரி வந்து கரெக்டான சார்ஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் பாய். இந்த வீடியோ பிடிச்சா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் கீழே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. see you, bye. எனி டவுட் கமெண்ட்ஸில் கொடுங்க, நம்ம லைவ்லேயே வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, லைவ் வந்து கொஞ்சம் தொடர்ந்து வந்து எனக்கு டைமிங் சொல்ல முடிய மாட்டேங்குது, இந்த டைம்ன்ட்டு. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த டைமில் வந்து கனெக்ட் ஆகிடுங்க. ஸோ அந்த லைவில் வந்து நீங்கள் இதில் இருக்கிற கொஷின் கூட நீங்கள் அதில் கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்வேன். ஸோ கொஞ்சம் கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இமீடியட்டாக சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்து சொல்வேன். ஓகேவா? Thank you. Bye. See you.